Hi, good evening. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வியூ நம்ம என்ன பார்க்கல. ஓகே, வியூ அப்படின்னா என்ன? ஸோ வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் இல்லாத ஒரு டேபிள். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மிரர் டேபிளாக ஆட் ஆகும், ஒரு விர்ச்சுவல் டேபிளாக. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணாது, ஒரு மெமரியை இதை ஆக்குபை பண்ணாது. அப்போ இது என்ன பண்ண போறோம், விர்ச்சுவல் டேபிளா இருக்க போகுது. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா we use the view to restrict the data. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம் என்ன. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வியூவை கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் சில டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் வியூ,
காம்ப்ளெக்ஸ் வியூ அண்ட் ஃபோர்ஸ் வியூ. சிம்பிள் வியூங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இட் வில் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா, வித்தவுட் பேஸ் டேபிள் வி கான் கிரியேட் வியூ. ஒரு டேபிள் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, வியூவை கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் இட் வில் அலோ DML operations. DML operations இது என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, இது அலோ பண்ணும். ஸோ அப்போ ஒரு வியூவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, கிரியேட் வியூ நேம் ஆஸ் கொடுத்து கொரி நம்ம எழுதுகிற பார்த்தீங்கன்னா செலக்ட் அந்த கொரி. ஓகேவா, இதான் சின்டாக்ஸ். அப்போது ஒரு எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா நான் வியூவாக கிரியேட் பண்ணலாம். நான் எம்ப்ளாய்ஸ் இருக்க டேட்டாவை அப்படியே ஷேர் பண்ணாமல் வியூ டேட்டாவை கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணனா அவங்களுக்கு அந்த டேட்டா மட்டும் தான் வரும், எல்லா டேட்டா வராது. ஓகேவா, அதனால வியூவை கிரியேட் பண்ணி பார்க்க முடியும், அனுப்ப முடியும். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயிஸ்ல இருக்க எல்லா டேட்டாவும் அவங்க பார்க்கக்கூடாது. எம்ப்ளாயி ஐடி லெஸ் தென் 120ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 120க்கான டேட்டா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுக்கு மேலே இருக்க டேட்டாவை பார்க்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக இருக்க டேபிளில் இருக்க டேட்டாவை அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கிரியேட் வியூ நேம். இப்போ ஒரு வியூ கிரியேட் ஆயிடுச்சா, இப்போ இந்த வியூ இப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட வியூ டேட்டா கொடுத்தானா நமக்கு என்ன நடக்கும், இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் போகிறதுக்கு பதிலாக வியூ டேட்டா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க டேட்டா மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். கரெக்டாக, அதை தாண்டி பார்க்க முடியாது. அண்ட் எம்ப்ளாய்ஸ் டேபிள் கிடையாது, இது வியூவோட டேட்டா. அவங்களுக்கு வெறும் 119 டேட்டா வரைக்கும் தான் பார்க்க முடியும், விச் இஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் 100 to 119. அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாது, டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா, அப்போ இது என்னால நம்மளுக்கு டேட்டா டேபிள் ரெஃபரன்ஸ் வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. கரெக்டா, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு என்ன இருக்கும், இதுல இருக்கும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியும், டிஎம்எல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டாவை என்ன பண்றேன், இப்போ இதான் டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டாவை என்ன பண்ண போறேன், டிஎம்எல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா, இன்சர்ட் எங்க பண்றேன், என்னோட வியூல தான் பண்றேன். டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சா, ஓகே. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ்க்கான டேட்டாவை கொரி பண்ண போறேன். ஓகே, எம்ப்ளாய்ஸ்க்கான டேட்டாவை கொரி பண்றேன். இங்க டேட்டா என்ன நடந்தது, எங்க போய் இன்சர்ட் ஆயிருக்கு, எனக்கு இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல போய் டிஃபரெண்ட் ஆயிருக்கா. ஆனா நான் இன்சர்ட் பண்ணது எங்க, என்னோட வியூல இன்சர்ட் பண்ணேன். ஆனா எனக்கு எங்க போய் இன்சர்ட் ஆயிருக்கு, எம்ப்ளாய்ஸ்ல போய் இன்சர்ட் ஆயிருக்கு. அதுதான் சிம்பிள் வியூவா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும், டிஎம்எல் ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லா ப்ராப்பரா கொடுக்க முடியாது.
ஓகேவா? ஓகே. இப்போ நான் இத என்ன பண்ண போறேன்? வியூவ டிரா பண்ண போறேன். டிராப் வியூ. வியூவ டிரா பண்ண போறேன். அப்போ இது சிம்பிள் வியூ. நம்மளால டிஎம்எல் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இட் வில் இம்பாக்ட் தி base table. இதுக்கடுத்து கிரியேட் பண்ண போறது காம்ப்ளெக்ஸ் வியூ. ஸோ இதுலேயும் அப்படிதான். வித்தவுட் பேஸ் டேபிள் வி கான் கிரியேட் வியூ. ஓகேவா? அண்ட் இட் வில் நாட் அலோ DML operations. It will not impact base table. ஓகேவா? DML ஆபரேஷன் பண்ண முடியலன்னா நம்மளால எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். நீ மொத்த டேட்டாவே வைக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. வித் ரீட் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா இது காம்ப்ளெக்ஸ் வியூவாக கிரியேட் ஆயிடும். வியூ கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ டேட்டா வியூ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்கா? இப்போ இதுக்கு டிஎம்எல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாங்க? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். ஆனால் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ யூ cannot perform DML operations on a read only view. ஸோ ஒரு வியூவை கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு என்னோட பேஸ் டேபிள் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறது என்னது காம்ப்ளெக்ஸ் வியூ. எனக்கு அந்த டேட்டாவும் எனக்கு வியூவில் அஃபெக்ட் ஆகும், ப்ராப்ளம் இல்லை, பேஸ் டேபிளையும் இன்சர்ட் ஆகட்டும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது சிம்பிள் வியூ. ஓகேவா? இது இல்லாமல் இருக்கிறது ஒன்று ஃபோர்ஸ் வியூ. இப்போ ஃபோர்ஸ் வியூங்கிறது என்ன? டாப் வியூ EM. ஸோ ஃபோர்ஸ் வியூங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா without base table we can create a view. பேஸ் டேபிள் இல்லாமல் ஒரு வியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது ஃபோர்ஸ் வியூ. ஓகே, கிரியேட் வியூ. வியூ நேம் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எய்மோர் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். எய்மோர் டேபிள் இருக்கு. எய்மோர்ஸ் அப்படிங்கிற டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, கரெக்டாக எய்மோர் இல்லாத ஒரு டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன்? கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே டேபிள் இல்லை, வியூ இல்லைன்னு வருதா? ஆனால் எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் வியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது ஃபோர்ஸ் வியூ. ஸோ கிரியேட் ஃபோர்ஸ் வியூன்னு கொடுத்தா இந்த வியூ கிரியேட் ஆகும். பட் ஆக்சுவல் டேபிள் இல்லை, அவன் நமக்கு ரன் பண்ணும்போது எரர் வரும். ஐயோ ஆனால் டேபிள் இப்போ வியூ கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லி வந்துருச்சு, ஆனால் ரன் பண்ணால் நமக்கு ரன் ஆகாது. இது ஒரு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது யூஸ்லாம் கிடையாது. ஓகேவா? இதுதான் ஃபோர்ஸ் வியூ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். நமக்கு ஒரு கொரி எழுதுகிறோம், அந்த கொரி எனக்கு ஸ்பீடாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம கொரியோட லெவல் எனக்கு என்ன ஆகும்? ஸ்பீடாக இருக்கும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொன்னோம். நான் சொல்லியிருந்தேன் எது கிரியேட் பண்ணால் நமக்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும் சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸ் லாஸ்ட் டாட் நம்ம பார்ப்போம். அப்போ நான் இந்த கேள்வி கேட்பேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எது கிரியேட் பண்ணால் எனக்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும்?
பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் சொன்னோமா? பிரைமரி கீ, யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் சொன்னோமா? Okay. So we have to use the index in var class. var classல இண்டெக்ஸ் காலம் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், query retrieve ஸ்பீடா இருக்கும், இல்லைன்னா ஸ்பீடா இருக்காது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வேர் கிளாஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணா பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பிளைன் பிளான். எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் நான் எழுத போகிற ஒரு கொரிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இப்போ எம்ப்ளாய்ஸ் இருக்குன்னா இந்த எம்ப்ளாய்ஸை நான் கொரி பண்ண போகிறேன். இந்த எம்ப்ளாய்ஸில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எனக்கு என்ன நடந்துக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பிளைன் பிளான். இப்போ பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள். இப்போ இதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். இங்கே ஹேஷ் வேல்யூ இருக்கா? இந்த ஹேஷ் வேல்யூ எப்பயுமே மாறாது. எப்போ மாறும் அப்படின்னா, இந்த கொரி சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த ஹேஷ் வேல்யூ மாறும். இந்த கொரி சேஞ்ச் ஆகுதுன்னா ஹேஷ் வேல்யூ அதே தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் கொரி மாறி இருக்கு, மாறல அப்படிங்கிறது. அப்போ இங்கே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். செலக்ட்ல 107 ரெக்கார்ட் இருக்கு. எனக்கு 7383 மெமரி பைட்ஸ் இருக்கு. சிபி பர்சன்டேஜ் 3% இருக்கு. எனக்கு ஆல் டேபிள் ஸ்கேன் நடந்திருக்கு, ஃபுல் டேபிள் ஸ்கேன் நடந்திருக்கு. ஓகேவா? எம்ப்ளாய்ஸ் தான் 107 ரெக்கார்ட், 7383, 3% சிபி மெமரி யூட்டிலைசேஷன். ஓகேவா? இது உண்மையிலே நான் இந்த இண்டெக்ஸை வேற கிளாஸ்ல யூஸ் பண்ணா எப்படி நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உண்மையிலே இந்த இண்டெக்ஸ் காலமே எங்க இருக்கும் அப்படின்னா, பிரைமரி காலம், யூனிக் காலம் சொல்லணும். அப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல பிரைமரி காலமோ இல்லை யூனிக் காலமோ எதுவா இருக்கும்? எம்ப்ளாய் ஐடி இருக்குமா? அப்போ எம்ப்ளாய் ஐடியை நான் வேற கண்டிஷனில் கொடுக்குறேன். வேறு எம்ப்ளாய் ஐடி ஈக்குவல் டு 100. இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடந்தது, ஹேஷ் வேல்யூ மாறி இருக்கா? என் கொரி மாறினா எனக்கு ஹேஷ் வேல்யூ மாறும். அண்ட் இப்போ எனக்கு மெமரி யூட்டிலைசேஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு செலக்ட்ல 0% தான் இருக்கு. அண்ட் தென் டேபிள் எனக்கு எப்படி இருக்கு, இண்டெக்ஸ் பை ரோ ஐடி. ரோ ஐடி வச்சு எனக்கு என்ன நடக்குது, இண்டெக்ஸ் நடக்குது. அண்ட் இண்டெக்ஸ் ஸ்கேன் எனக்கு எப்படி இருக்கு, யூனிக் ஸ்கேன் தான் நடந்திருக்கு, எம்ப்ளாய் ஐடியை பேஸ் பண்ணி. இப்போ எனக்கு ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் செலக்டே பண்ணுது. ஸோ இருக்க எல்லா ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணாமல் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெக்கார்டு வேணோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சிபி மெமரி கடைசியாக ரிட்டர்ன் பண்ணும்போது 0% மாறுது. ஓகேவா? அப்போ இண்டெக்ஸ் காலம் கொடுக்கறனால தான் அது என்னவா மாறுது, ஸ்பீடப்பா இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்கு, ஒரு 10 பேஜ் புக் இருக்கு. உங்கள்கிட்ட இண்டெக்ஸோ நான் வந்து கண்டென்ட்டோ கொடுக்கல, ஃபர்ஸ்ட்ல இருக்க என்ன டாபிக் என்ன பேஜ்னு நான் கொடுக்கல. 10 பேஜ் இருந்தால் உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியும். கரெக்டா? இதே ஒரு 100 பேஜ் 150 பேஜ் இல்லை 1000 பேஜ் இருக்குன்னா உங்களால் அதை நான் சொல்ற டாபிக் உங்களால் எடுத்துட்டு வர முடியுமா? கஷ்டமா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்து நீங்க கொரி பண்ணீங்கன்னா எந்த காலம் பிரைமரி காலமோ இல்லை யூனிக் காலமோ இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி எக்ஸாக்டா அந்த ரெக்கார்டை மட்டும் பர்டிகுலர் எடுத்துட்டு வரும். ஈவன் நான் இப்போ வந்து ஒரு 1000 பேஜ் இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட ஹெட்டிங்கும் டாபிக்கும் பேஜ் நம்பரும் கொடுத்துட்டேன். இப்போ இதை போய் சர்ச் பண்ணு அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். கரெக்டாக ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அப்போ நான் வேர் கிளாஸ்ல என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் காலமை யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் காலம் யூஸ் பண்ணணும்னா எனக்கு பிரச்சனை வரும். ஓகேவா? இது டேபிள் எனக்கு ஃபுல் ஸ்கேன் நடக்கும். ஓகே, நம்ம டேபிள் நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணிப்போமா?
இங்கே எழுதுனேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டாவை கொரி பண்ணி பார்க்குறேன். ஹேஷ் வேல்யூ மாடல எனக்கு 3 ரெக்கார்டு தான். 3 ரெக்கார்டு எனக்கு எவ்வளோ சிபியூ யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு? 3% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி டேபிள் எனக்கு என்ன நடக்குது? ஃபுல் ஸ்கேன் தான் நடக்குது. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் காலம் இல்லை கரெக்டாக. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, பிரைமரி காலமோ எதுவும் கிரியேட் பண்ணல, நமக்கு அங்கே வராது. கன்சென்ட் எதுவுமே கிரியேட் பண்ணலையா, அதனால எதுவுமே வராது. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடியை நான் சர்ச் பண்ண போறேன். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டிஸ்பிளே பண்றேன். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு? டேபிள் ஃபுல் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன இல்லை, பிரைமரி காலமோ இண்டெக்ஸ் காலமோ இல்லை. அப்போ இண்டெக்ஸ் காலம் என்ன, நான் என்ன பண்ண போறேன், பிரைமரி காலமோ இல்லை, யூனிக் காலமோ இல்லை அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டேபிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் காலம் நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ இண்டெக்ஸ் இப்போ கிரியேட் பண்ண போறோம். அப்போ கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள், காலம் நேம் சொல்லணும். அப்போ கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் வரும். ஆன் எந்த டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் நியூ அப்படிங்கிற டேபிளை கிரியேட் பண்ண போறேன். எந்த காலமுக்கு கிரியேட் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் ஐடிக்கு கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டோமோ, இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ நான் இந்த நார்மல் கொரியை ரன் பண்றேன், வேர் கிளாஸ் இல்லாம. எனக்கு எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. இந்த கொரி எக்ஸ்பிளைன் பண்றேன், டிஸ்பிளே ஆயிடுச்சு. இண்டெக்ஸ் ஃபுல் ஸ்கேன் நடந்திருக்கா? ஓகே, இப்போ இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணி இந்த கொரி பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இண்டெக்ஸ் ஸ்கேன் எனக்கு மாறிச்சா? டேபிள் ஃபுல் ஸ்கேன் இருக்கிறது பதிலாக இண்டெக்ஸ் லோ ஐடியா வந்துருச்சா? இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் வந்துருச்சா? நீங்க பிரைமரி கீ காலமோ யூனிக் கீ காலமோ கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் யூனிக் ஸ்கேன் நடக்கும். நீங்க இண்டெக்ஸ் காலம் தனியாக கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் நடக்கும். ஓகேவா? இண்டெக்ஸை நீங்க பிரைமரி காலமோ ஃபாரின் கீ சாரி பிரைமரி கீ காலமோ யூனிக் காலமோ இந்த வேர் கிளாஸ்ல கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸோட ரேஞ்ச் ஸ்கேன் நடக்காது, இண்டெக்ஸோட யூனிக் ஸ்கேன் நடக்கும். இங்க பாருங்க, ரன் பண்றேன். உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் நடக்குது? இண்டெக்ஸோட யூனிக் ஸ்கேன் நடக்குது. இதே இண்டெக்ஸ் காலம் தனியாக கிரியேட் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? சரி, ரேஞ்ச் ஸ்கேன் தான் நடக்கும். ஓகேவா? அது பை டிஃபால்ட்டா யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகணும். கரெக்டாக ஆரக்கிளில் யூனிக் இண்டெக்ஸோ இல்லை யூனிக் காலமோ பிரைமரி காலமோ கிரியேட் பண்ணால் பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும். அங்கே யூனிக் டேட்டா தான் வரப்போகுது, டூப்ளிகேட் வராது. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டூடெண்ட் ஐடியில் டூப்ளிகேட் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ யூனிக் டேட்டாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஹை கார்டினாலிட்டி வேல்யூ செட் பண்ணுறேன். அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 தான் வரிசையாக வரப்போகுது. கரெக்டாக அந்த பிரைமரி கீயை செட் பண்ணாமல் விட்டுட்டு நான் கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு கிரியேட் பண்ணுறது இண்டெக்ஸ் காலம். டூப்ளிகேட் வரலாம், டூப்ளிகேட் வரலாம். ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுற காலமுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். யூனிக் டேட்டாவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அது மோஸ்ட்லி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி கீ காலமோ யூனிக் கீ காலமோ கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டாக அதுவே என்ன கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணுறது இண்டெக்ஸாக கிரியேட் பண்ணணும். இந்த கொரியை நமக்கு லாங் ரன்னிங் கொரின்னு சொல்லுவாங்க, ஸ்லோ டவுனாக இருக்குது இந்த கொரி அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கேனை போட்டு பார்க்கணும். எக்ஸ்பிளைன் பிளான் பண்ணி இந்த ஒரு 10 லைனோ 20 லைனோ 30 லைனோ ஒரு கொரி இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் ஓட்டி இந்த எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் கொடுத்து அந்த கொரியை ஓட்டினீங்கன்னா எவ்வளோ நேரம் எங்கே நடந்துக்குதுன்னு தெரியும். இப்போ இதுவே இன் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா, இப்போ இதில் இன் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன், இன் கொடுத்தா இது இன்னமும் அதிகமாக வரும். 190 109 ஓகே, இருக்கட்டும் 190. இந்த 3 டேட்டா மட்டும் தான் இது ஸ்கேனே பண்ணும். தெரியுதா? 3 ரெக்கார்டு தான் இருக்குது, 3 ரெக்கார்டு ஸ்கேன் பண்ணிருக்கு. சிபி யூட்டிலைசேஷன் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 தான் இருந்துச்சு, 0ல இருந்துச்சு. இப்போ எனக்கு 2 1 வந்துச்சா? ஏன்னா இன்னும் ஐட்டேட் ஆயிடும். எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன நடந்துருக்குங்கிறது கட்டுதா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இதை என்ன பண்ணுவோம், ஸ்பிளிட் பண்ணிட்டே வரும். அதை வச்சு எங்கே பின் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
இது கிளியரா? அண்ணே கிளியரா? ஓகே. ஸோ இதோட எஸ்கியூஎல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பவர் பி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதோட எஸ்கியூஎல் அவ்வளோ. சிடி நமக்கு தேவையில்லை. சிடி ஒன்றுமே கிடையாது. சிடி நீங்கள் எழுதுறது என்னன்னா சிம்பிள். ஸோ வித் கிளாஸ் வச்சு எழுதுறது தான் சிடி. வித் சிடிஇ அப்படின்னு சும்மா கூட கொடுக்கலாம். அது ஒரு காம்பவுண்டபிள் எக்ஸ்பிரஷன். நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டா இங்கே செலக்ட் ஆகும், அவ்வளோதான். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஈவன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டென்த் ரேங்க் கொடுத்து எழுதுவோமா, எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இவரோட சேலரி, இவரோட டென்த் ரேங்க் போட்டு எழுத போகிறேன். இப்போ இந்த வித் கிளாஸை நான் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ வித் கிளாஸை நம்மளால என்ன பண்ண முடியும், செலக்டும் பண்ண முடியும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித். ஓகேவா? வேரில் எஸ்எஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டாப் மோஸ்ட் ரெக்கார்ட் என்னவோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம நார்மல் இன்லைன் வியூவில் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான். பட் சிடியில் நம்மளால இன்னொரு ஃபங்க்ஷன்ஸும் கிளியர் எழுத முடியும். ஆனால் செலக்ட் எழுதுனா செலக்ட் தான் எழுத முடியும். செலக்ட்க்கு அப்புறம் டெலிட்லாம் எழுத முடியாது. ஓகேவா? செலக்ட் எழுதுனீங்கன்னா செலக்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். சிடியில் உங்களால் செலக்ட் எழுதிருக்கீங்கன்னா செலக்ட் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டெலிட் எழுதுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை டெலிட் தான் பண்ணணும். ஓகேவா? இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா இன்செர்ட் பண்ணணும், டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணணும். என்ன பண்ணுறீங்களோ அதான் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு சிட்டியை கால் பண்ணும்போது இன்னொரு சிட்டியை தான் இருக்க மெத்தட், இதுக்குள்ளே கால் ஆகாது. இப்போ செலக்ட்ல இன்னொரு செலக்ட் எழுத முடியும். இப்போ இப்படி இருக்கு இந்த டேட்டா. வித் சிடிஇ தான் ஆஸ். இப்போ இது ஒரு செலக்ட். இப்போ எனக்கு இன்னொரு செலக்ட் எழுத போறேன், ஆவரேஜ் சேலரி. இப்போ இது இன்னொரு செலக்டா எழுத போறேன். இப்போ செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி அப்படிங்கிறத மட்டும் கொடுக்க போறேன். ஓகேவா? ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ இதுல என்ன செலக்ட் வருது, ஆவரேஜ் சேலரி மட்டும் வருதா? இப்போ செலக்ட் பண்ணும்போது இதையும் இதையும் நான் செலக்ட் பண்ண போறேன். எம்ப்ளாயி ஐடி, சேலரி, எஸ்எஸ், ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் சிடிஇ. ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறேன், ஆவரேஜ் சேலரி இருக்கா அதை கொடுக்க போறேன். டி டாட் எம்ப்ளாயி ஐடி கொடுக்கலாம். என்ன ஈக்குவலான எம்ப்ளாயி ஐடியா இல்லை டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ டி டாட் எம்ப்ளாயி ஐடி. அது பிரச்சனை இல்லை, நம்ம எங்கே தான் கொடுக்கலாம். சரி, இங்கே கம்மா கொடுக்குறேன். இங்கே டி டாட் எம்ப்ளாயி ஐடியா, இது டி டாட் எம்ப்ளாயி ஐடி. டி எம்ப்ளாயி இது அது தேவையில்லை. ஜாயின் பண்ண விட்டது. டி டாட் எம்ப்ளாயி ஐடி
கொடுக்க வேண்டியதே இல்லை. இங்க கொடுத்துட்டேனா? ஓகே. ஓகே, இது இங்க கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்றேன், டி.டாட் salary greater than average of salary நான் கொடுத்துறேன். இதுதான் ஆவரேஜ் salary தாண்டி இருக்கோ அந்த salary மட்டும் வரட்டும்னு நான் சொல்றேன். வருதா? ஸோ இந்த 6425 தாண்டி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய ரேங்க் எடுப்போம். இது ஒரு வேரியபிள் மாதிரி வரும். அந்த வேரியபிளை இந்த சிடிக்குள்ள வச்சுக்கும். அந்த சிடியிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரைவ் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணும். அதுதான் சிடி. ஸோ இதனால சிடி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சப்கொரியை தாண்டி சிடி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதோட எஸ்கியூஎல் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நாளைலேருந்து நம்ம பவர் பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். அனுப்பிச்சு விடுறேன்.